புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கரியமில வாயுவை குறைக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் மிகுமின் நிறுவனத்தின் மின் ஆலை குழாய்கள் பிரிவு மற்றும் உயர் அழுத்த கொதிகலன் ஆலையை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக அதிகரிப்பதே தமது அரசின் இலக்கு என்று கூறினார். பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதேபோல பிரதமர் வருகையை கண்டித்து இடிந்தகரையில் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேரின் காவல் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை அரசிடமிருந்து விடுவிப்பு கடிதம் வராததால் காவல் நீட்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த மாதம் 6ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 21 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது பற்றி அந்நாட்டு தூதரிடம் இந்தியா எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க பிரதமர் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பயனடையும். இந்த தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய 1 வாரம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து அதிலிருந்து 25,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மொத்த கொள்ளளவான 100 அடியில் அணையின் நீர்மட்டம் தற்போது 98 அடியை தாண்டியது. பில்லூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததால் ஒகேனக்கல் அருவியில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் 13வது நாளாக தடை நீடிக்கிறது. கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்த கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கோரி மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி நடந்த 5 நாட்களாக மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்ததாக நந்தினி உள்ளிட்ட 5 பேரும் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் கொலை தொடர்பாக 3 பேரிடம் சிறப்பு புலனாய்வுத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இவர்களுக்கும் நெல்லை மேலப்பாளையத்தில் கைதான 4 பேருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே ரமேஷ் கொலை தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டிற்கான அலகு தொகையை 1,20,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், அந்த குடியிருப்பு திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கு தொகை 52,500 ரூபாய் என்றும் மீதமுள்ள தொகையான 67,500 ரூபாயை தமிழக அரசு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழக அளவிலான நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தனி தெலங்கானாவுக்கு எதிராக மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாக பல்லம் ராஜு தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆந்திராவில் 3வது நாளாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமாவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழகத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. தனி தெலங்கானா குறித்த காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பில் உறுதி இல்லை என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியிருக்கிறது. அரசியல் லாபம் கருதியே இந்த அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க தெலங்கானா பற்றிய மசோதாவை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவியில் இருந்து நீதிபதி KG பாலகிருஷ்ணனை நீக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாலகிருஷ்ணன் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்தபோது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி தனது மகள்கள் மற்றும் மருமகன்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுள் காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டை 49% உயர்த்தும் மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்களை மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நாளை சந்தித்து பேசுகிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் மாநிலங்களவையில் நிலுவையில் இருக்கும் இந்த மசோதா மீது ஒருமித்த கருத்து ஏற்படுத்துவதற்காக அமைச்சர் சிதம்பரத்தை இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஆயுள் காப்பீட்டுத் துறையில் தற்போதைய நேரடி அந்நிய முதலீடு 26% இருக்கிறது. சிபிஐ அமைப்பின் இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மத்திய அரசு தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிபிஐ இயக்குநரின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளாக அதிகரிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் சிபிஐ இயக்குநரிடம் புதிய இயக்குநர் நியமனம் பற்றி கருத்து கேட்க முடியாது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது என முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சரத் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோரை டெல்லியில் இன்று சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்புமாறு அவர்களிடம் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். தெலங்கானாவுக்கு எதிராக ஆந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பேர் பதவி விலகினர். இது தொடர்பான கடிதங்களை மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் செயலாளர்களிடம் அளித்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள் கட்சித் தலைவர் சோனியா காந்தியையும் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் நாளை சந்தித்து பதவி விலகல் கடிதங்களை அளிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் தீவிரவாதிகளின் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே தாங்தார் என்கிற இடத்தில் 2 பேர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். அப்போது பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று காலை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 8:03க்கு முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.4 பதிவானது. பின்னர் 8:05க்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 2.7 என்ற அளவில் இருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெறுவதாக இருந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயற்குழு கூட்டம் மறுதேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற IPL நிர்வாக குழு கூட்டத்தில் தலைவர் பதவியிலிருந்து விலகிய ஸ்ரீனிவாசன் பங்கேற்றார். அவருக்கு பல உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டம் பாதியிலேயே முடிந்தது.